விஜயுடன் கைகோர்க்கும் அதிமுகவின் முக்கிய புள்ளி. வெளியான அதிர்ச்சி தகவலால் பரபரப்பு. எடப்பாடி பேரதிர்ச்சி. தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்பவர்தான் விஜய். கடந்த சில ஆண்டுகளாக அரசியலில் ஆர்வம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். விஜய் கட்சி தொடங்கியதும் தமிழ்நாடு அரசியல் மேலும் சுடுபிடிக்க தொடங்கிவிட்டது. விஜய் கட்சி தொடங்கி சில மாதங்கள் அமைதியாக இருந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதலும் கூறினார். பின்னர் தன்னுடைய முதல் அரசியல் மாநாடு அதுவரை அமைதி காத்தார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் அரசியல் மாநாட்டில் தன்னுடைய அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் அறிவித்தார். மேலும் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் என்றும் அறிவித்தது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் பின்பு சமூக வலைதளங்களில் நாள்தோறும் தவேகா தொண்டர்களுக்கும் திமுக ஆதரவாளர்களுக்கும் மோதல் தீவிரமாகவே வெடித்தும் வருகிறது. நாம் தமிழர் மற்றும் சீமான் ஆதரவாளர்களும் விஜயை மிக கடுமையாக விமர்சித்தும் வருகின்றனர். விஜய் தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் அவர் பொதுமக்களை சந்திக்க தயக்கம் காட்டி வருவதாகவும் விஜயை எதிர்ப்பவர்கள் தொடர்ந்து விஜயை விமர்சித்தும் வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே உள்ள நிலையில் விஜய் அடுத்த ஆண்டு முதல் தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்றும் பல தகவல்களும் கசிந்து வருகிறது. இதற்கான முன்னெடுப்பாகத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாட விஜய் முடிவு செய்துள்ளார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜயின் தமிழக சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை கையில் எடுக்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தனது கடைசி படத்தில் நடித்து வரும் விஜய் படப்பிடிப்பை விரைவில் முடித்துவிட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தீவிரப்படுத்த ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டு அவர் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தையையும் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்பார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவனுக்கு ஆளுங்கட்சி திமுக அழுத்தம் தருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயின் இந்த குற்றச்சாட்டிற்கு திருமாவளவனே மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனாலும் விஜயின் குற்றச்சாட்டு பெரும் பேசும் பொருளாகவே மாறிவிட்டது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக களமிறங்கப் போகும் விஜய் அவர்கள் திமுக எனும் மிகப்பெரிய கட்சியையும் அவர்களின் கூட்டணியையும் வீழ்த்த வேண்டும் என்றால் 2025ஆம் ஆண்டு முழுவதும் அரசியலுக்காக செலவிட வேண்டும் என்பது மிகவும் அவசியம். அதே நிலையில் பார்த்தால் தனது கட்சியின் 2வது ஆண்டு தொடக்க விழா முதல் விஜயை தீவிர அரசியலில் எதிர்பார்க்கலாம் என்றும் அவரது கட்சியினர் உறுதிபட கூறி வருகின்றனர். மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களை எடப்பாடியின் வலதுகை என்று கூறப்படும் அதிமுகவின் முக்கிய தலைவராக இருப்பவர் நேரில் சந்தித்திருப்பதாகவும் தவேகாவில் இணைய ஆலோசனையும் நடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலால் தற்போது அதிமுகவில் இருக்கும் முக்கிய தலைகள் பதறிப்போய் இருப்பதாகவும் எடப்பாடிக்கே இது ஒரு பெரிய தலைவலியாகவும் இருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன.